அறிமுகமானாங்க. இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த ஆலயத்தை கண்காணித்து இது சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கிறது. பரதநாட்டியம் ஆடுவதற்கு மேடை பெருசாக இருக்கிறது. உங்களுக்கு கூட அந்த வாட்ஸ்அப்ல போட்டிருப்பாங்க. 16க்கு 12 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது சுவாமிக்கு கல்யாணம் ஆவதற்கும் அதுக்குதான் அந்த மேடை அமைச்சது. இன்று பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்தில் இங்க ஒரு நடனக்குழு நடத்துறதுக்கு ராதா சரவணன் என்று பரதநாட்டிய டீச்சர் இருக்காங்க. அந்த குழு பிரம்மோற்சவ காலத்துல சிறப்புடன் 11 நாளும் இந்த ஆலயத்தில் தினமும் ஈவினிங் மாலை 7:30 மணி அளவில் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெறும். சுவாமி ஆலயத்தை உலா வருவார். அந்த நேரத்தில் ஒரு குரூப்பாக அவர்கள் தேர்வு செய்து இந்த ஆலயத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும். மேடையில் நடத்துவது என்பது இந்த மகா சிவராத்திரியில் மட்டும்தான். அதுக்காகவே சுவாமி மேடை அடைச்சு கொடுத்திருக்காரு. குருநாதர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரன், அவருடைய பிறப்பு தான் சதாசிவ பிரம்மேந்திரன் பேரு. 5 அவதாரம் எடுத்திருக்கார் சுவாமி குரு சதாசிவ பிரம்மேந்திரன். கரூர் மாவட்டத்தில் போய் நெரூர்ல இங்க கூட வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போனீங்கன்னா நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரன் போட்டு அவருடைய வரலாறு வரும். இப்பயே நீங்க பார்த்துக்கலாம். அவருடைய பெரிய மகா பிரம்ம ஞானி. அவருடைய பொக்கிஷம் அவருடைய சீடர்களுக்கு தான் தெரியும். அவர்களை உள்வாங்கி சுவாமிகள் குருமார்களுடைய அவர்களை உள்வாங்கி அவர்களை நேசித்தோமானால் குருவர்களோடு திருவருளும் கிடைக்கும். இந்த ஆலயம் இடிந்து போன ஆலயம். 2180 ஆண்டுகள் பழமையான கோவில். திருப்போரூர் முருகன் கோவிலே கட்டல பார்த்தோம். திருப்போரூர் முருகன் கோயில 1180 வருஷம் ஆகும். பல்லவ மன்னர்கள் மகாபலிபுரத்தில் பல்லவ மன்னர்கள் ஆலோசனை இந்த ஆலயம் கட்டப்பட்டது. 300 ஆண்டுகள் இந்த ஆலயம் பூஜைகள் நடைபெறாமல் கேட்பாரற்று காட்பாரற்று இடிந்து போய் கிடந்தது. உள்ள போனீங்கன்னா அந்த அப்பால் பக்கத்தில் போட்டோ பார்க்கலாம். பெரிய புதர் கொண்டு போச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும் எல்லாருக்குமே. இந்த ஆலயம் இன்று சிறப்புமிக்க ஆலயமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய குருநாதர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரன். ஒரு குருவரோடு தான் ஈசன் கிட்ட போக முடியும். அவருடைய அருள் இல்லைன்னா ஈசன் கிட்ட அனுமதிக்கிறார். குருவருள் பெற்றுட்டா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற சொல்லுக்கு பாத்திரத்தில் ஆயிடும். ஆகையால் ஒரு நவ பயனினால் தான், ஒரு புண்ணியம் செய்தாதான் இந்த ஆலயத்துல பரதநாட்டியம் ஆட முடியும். இந்த குழந்தைங்க நவ பயன் செய்தாங்களே தெரியல. அப்புறம் பார்த்தா என்னுடைய நண்பருடைய மகன் தான் அவங்க பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப நேரமா இங்க உட்காந்துங்கிறான்னு பார்த்தா என்னுடைய பொண்ணு தான் அதை பாடணும்னு சொன்னாங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஆகையால இந்த ஒரு குழுவும் 12 டீம் இந்த ஆலயத்தில் வருகை தந்து சிறப்பு பரதநாட்டியம் நடத்தி கொடுத்த அனைத்து உதவியாளர்களுக்கும் நடன பயிற்சி கலை நிகழ்ச்சி டீச்சர் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தில்